என்ட்ரன்ஸ் செமையாக இருக்குது. இங்கே பாருங்க. ஹாய் ஹலோங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் அபுதாபி தான் வந்து கிளம்பிகிட்ருக்கோம். இந்த வீடியோ வந்து ஃப்ரைடே எடுத்த வீடியோ தாங்க. இங்கே வீக்கெண்ட் வந்து ஃப்ரைடே தான் வரும். ஸோ ஓகே, நாங்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். அபுதாபியில் எங்கே போகிறோம் அப்படின்னா, அல் வாத்ஃபா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஃபெஸ்டிவல் நடக்குது. 2 மந்த்துக்கு முன்னாடியே இந்த வந்து ஃபெஸ்டிவல் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் க்ளோஸ் பண்ணல, ரமதானுக்காக வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து மதினா சையத்து அபுதாபிக்கு அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வந்து 150 கிலோமீட்டருக்கு பக்கம் இருக்கும். மதியம் கிளம்புனோம்னா நைட் ஆயிருங்க ரிட்டன் வர்றதுக்கு. ஈவினிங் வந்து 5 o'clock மேலே தான் வந்து அந்த ஃபெஸ்டிவலே வந்து நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே லைட்டிங் தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நீ ஈவினிங் வந்து போனால் அங்கே ஸ்நாக்ஸ் வேணும் சாப்பிட்றதுக்கு, ட்ராவல் டைமில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக பேன் கேக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ட்ராபெரி அண்டு பனானா பேன் கேக்கு தான் வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணியாச்சுங்க. இனி டைம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நாங்கள் கிளம்பி கார் எடுத்தாச்சு. ஒரு கார் எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ஆர்எஸ் குட்டி வந்து தூங்கிட்டாங்க. இப்போ நாங்கள் அப்படியே டயருக்கு ஏர் செக்கெல்லாம் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் வாக்கில் கிளம்பியாச்சு. இப்போது ஈவினிங் டைம் தான் அங்கே நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து விஆர் மார்ட்டு மாலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே ஈவினிங் டைம் வந்து அந்த ஃபெஸ்டிவலுக்கு போய்க்கலாம். நைட் டைம் தான் கொஞ்சம் அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு போயிட்டு அப்புறம் நாங்கள் ஃபெஸ்டிவலுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டுருக்கோம். வீடியோவா எடுக்கிற அந்த மாதிரியா? ஆருஷ் ஆருஷ் இவா எறும்பா அப்படியே நடந்துரும். விஆர் மார்ட்லேருந்து மறுபடியும் ஒரு 50 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா இந்த அபுதாபி ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வந்துடலாம். அந்த வாத்ஃபா அப்படிங்கிற பிளேஸ்க்கு இதுதான் என்ட்ரன்ஸ். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த பாகுபலி செட்டு மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ள செக்யூரிட்டி செக் இருக்குது. அது முடிச்சுட்டு டேரெக்டாக நம்ம சுற்றி பார்க்க போயிடலாம். டிக்கெட் பார்த்திங்கன்னா 3 ஏஜ் இருக்கிற குழந்தைகளுக்கு த்ரீ ஏஜ் பிலோ இருக்கிற குழந்தைகளுக்கு டிக்கெட் கிடையாது. ஒரு டிக்கெட்டோடைய ரேட் பார்த்திங்கன்னா 10 dirham அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போய் சேஃப்டிக்காக செக்யூரிட்டி செக் பண்ணுறாங்க. நம்ம ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணிவிட்டு கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே ஃபுல் செக்கப் பண்ணிவிட்டு
டைரெக்டாக நம்ம உள்ளே போயிடலாம். ஈவினிங் டைம் ஒரு மாதிரி லுக் இருக்குது, நைட் வர வர கலர்ஃபுல்லாக லைட் போட்டுறாங்க, அப்படி ஒரு லுக் இருக்கும். ரெண்டுக்குமே வியூ வந்து மாறுது. ஃபுல் டீட்டெயிலாக ஈவினிங் டு நைட் வரையில் போட்டிருக்கேன். ஃபுல் பிளேஸும் வந்து டீட்டெயிலாக எடுத்து போட்டிருக்கேன். பொறுமையாக வீடியோ எண்டு வரையில் பாருங்கள். ஈவினிங் டு நைட்டு வந்து சேஞ்ச் ஆகிறப்போ லைட்டிங்கோட கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அந்த பிளேஸு. ஒர்த்தான பிளேஸ் தான், பார்க்கலாம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக எல்லோரும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அது போட்டதே கோ கோ எதுவுமே கழட்ட சொல்லு. வாவ், என்ட்ரன்ஸ் செமையாக இருக்குது. இங்கே பாருங்க, கேமராவில் பக்காவாக தெரியுது. போங்க போங்க, சென்ட்ரல் நின்றுங்க, அப்படியே நின்றுங்க, எங்கே திரும்பி நின்றுங்க, அங்கே பாருங்க, ஓடிடுவான். ஓரமா வாங்க. போய் நின்று போங்க. போ போ போ. ஜருகண்டி ஜருகண்டி ஜருகண்டி. டான்ஸா? என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க மக்களே. யார் இந்த பையன், யார் இந்த குறும்பு பையன்? குறும்பா. இங்கே உட்காரு உட்காரு உட்காரு. தம்பி இங்கேயே விட்டுட்டு போயிடலாம். அமெரிக்கா, பாகிஸ்தான், சிரியா, எகிப்து இருக்கு. ஏமன் இருக்கு.
பலூன் இந்த இது மாதிரி என்னது இது பேராஷூட் மாதிரி. இங்கே எனக்கு ஒரு காஃபியோ டீயோ வாங்கி கொடுத்தீங்களா? காஃபியோ டீயோ வாங்கி கொடுத்தீங்களா? காஃபி டீ வாங்கிக்கலாம் வா, நம்ம இதில் வாங்கிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வா. கடைகளாக அதிகமாக எதுவும் இல்லையே. இங்கே இருக்கிற கடைகளுக்குள்ள அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மசாலா இதெல்லாம் எல்லாமே ஃபுல்லாக ஸ்டோனில் பண்ணினது போல். இது ஏமன் தானே? பாருஷ் என்னது இது? இது எகிப்து தானே? ஆரோஷ் இங்கே வா. ஆரோஷ் போலாம் வா. கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாம் விட்டுருக்கான். موجودة في المعدة كل يوم ولا بعد الفطار؟ Finally, India Gate. நம்ம கல்ச்சருக்கு ஏதாவது இருக்கா தமிழில்? ஒரு அரை மணி நேரம் நம்ம கல்ச்சருக்கு தான் போட்டிருக்காங்களா? இதெல்லாம் ஓப்பன் பண்ணணும்ல உனக்கு. ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம மற்றதை போய் பார்க்கலாம். எங்கே போனாலும் நைட்டிஸ் வைக்காம இல்லை. தமிழ் இல்லை தமிழ் ரிலேட்டடாக இல்லைங்களா? पूरा नाथ कश्मीर भाषा வா. எல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும்ல, அவங்களோட கல்ச்சரல் ப்ரோக்ராம் மாதிரி ஏதாவது டர்க்கி எப்படி சொல்லுவீங்க? துர்க்கியா டர்க்கியா? ஸ்டைலாக சொல்லுவாங்க டர்க்கு. ரோட் ஆஃப் சீனா. ஸ்டேஜ் ப்ரோக்ராம் ஏதோ நடக்கும்போது உட்கார்றக்கு போட்டு வச்சுருக்கோம். இங்கே வா. போதுவா? உட்காரு. டைனோசர் பார்க்க போகலான்னு சொன்னேன்ல.
இந்த டைனோசரில் மட்டும் போட்டிப்பாரு. தொட்டு பாரு. தொட்டு பாரு தாங்க. அவங்க ஏதோ சுவிட்ச் அமுத்துனாங்க. ஹாய் சொல்லிடு. ஹாய் ஃப்ரெண்ட் சொல்லிடு. இங்கே வேறு இந்த டைனோசர் பார்த்தியா ஆரோஷ்? தம்பி உட்காந்து ஓட்டு, கார் ஓட்டுங்க. ஸ்பைடர்மேன் கார் தங்கம். எவ்வளோ பிக் சைஸ் தெரியுதா? மேலே போய் சுற்றிட்டு வரும். அப்படி இல்லை, எங்கே இங்கே கால் வைக்கிறேன். பைக் இங்கே வா, இங்கே வா. இங்கே வேறு இங்கே அடிக்கணும். அடி அடி. அதே எது மேலே? நாட் அலௌடு, நாட் அலௌடு. Habibi. இங்கே போகலாம். வாஃபில்ஸ் வாங்கி கொடுங்க. வாஃபில்ஸ் எவ்வளோ போட்டு வச்சுருக்கான்னு தெரில. ரோலுக்கு பொட்டேட்டோ ரோல் இருக்குது. ஆரோஷ் இங்கே வா, இங்கே வந்து ஆர்டர் பண்ணணும். நோ வாஃபில்ஸ் ரெடிமேடாக போட்டு வச்சுருக்காங்களோ. இரு அம்மாட்ட கொடு, அம்மா உனக்கு ஊட்டி விடுவா. அப்பா ஊட்டி விடுவா. ஊட்டி விடுறா. எவ்வளோ பேபி? பொட்டேட்டோ ஃப்ரை, ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஃப்ரை 20 கிராமா? 500 only. 20 கிராமா? 20 or 30? 20 தான் சொன்னா. 20 கிராம். நம்ம ஊர் காசுக்கு? நம்ம ஊர் காசுக்கு 500. 500. எங்கள் ஊர் மாலை கோயிலில் 50 ரூபா. மாலை கோயில் எங்கே இருக்குது? 50 ரூபா கொடுத்து சாப்பிட்ற, 500 ரூபா கொடுத்து இவர் சாப்பிட்றாரு ஃபாரின்ல. வாட்ச்
ஒன்றும் இல்லை, போய் விழுந்துடும் இல்லை. ஹாய் சொல்லுங்க, அப்படியே இருங்க. போதும். ஆரோஷ் ஃபைனலி ஃபுல்லாமே சுற்றி பார்த்தாச்சுங்க. டைம் இப்போ அரௌண்டு 8 o'clock பக்கம் ஆகுது. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி மறுபடியும் ஒரு 200 கிலோமீட்டர் பக்கம் ட்ராவல் பண்ணணும் நாங்கள் இருக்கிற பக்கம் போகிறக்கு, வீட்டுக்கு போகிறக்கு. கிளம்பியாச்சு. இந்த ஃபெஸ்டிவல் எந்த மாதிரிங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு விதமான ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி கூட வந்து துபாயில் ஃபெஸ்டிவல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு பார்க்குறக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவலில் வந்து பார்க்குறது. ஓகே, நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். இங்கே லோக்கலில் இருக்கிறவங்களுக்கும் எந்த மாதிரி உள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்க்குறக்கு இது ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இந்த விஆர் மார்ட்டில் சில டாய்ஸ் எல்லாம் வாங்கினோம். ஃப்ரெண்ட் ஹவுஸுக்கும் தம்பிக்கும் வாங்கினோம். அவங்களுக்கு நிறையா திங்ஸ் இருக்குது, அந்த விளையாடுற மாதிரி நிறைய டாய்ஸ் எல்லாம் அஃபர்டபுளான ரேஞ்சிலே இருக்குது. அவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தோம். ப்ரொஜெக்டர் பெயிண்டிங் இந்த மாதிரி செட் பண்ணணும், இந்த போர்டு மாதிரி. எரேஸ் பண்ணுறக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பாரு. அதுதான் இது ப்ரொஜெக்டர். புக்கு பார்த்தியே, எழுதுகிற புக்கு, ட்ராயிங் புக், ப்ரொஜெக்டர். அவ்வளோதானே. இது என்னன்னா, இங்கே பாரு, இதுதான் மேட்ரு. இதே மாதிரி இந்த இதெல்லாம் ஒவ்வொன்றா செட் பண்ணிக்கலாம். அது பெருசாக விழுகும், அதை பார்த்து இங்கே வரைய சொல்கிறாங்க. புக் 1 த்ரெட் லேண்டான் சைட் 24 பேட்டர்ன் 12 வாட்டர் பெயிண்ட். தங்க ஒரே நிமிஷம் இரு, முதல்ல அந்த போர்டெல்லாம் செட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வேறு 4 பக்கம் இது. நாளைக்கு பண்ணுங்க.